السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய சுபஹுடைய பரலான தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அதன் தொடர்ச்சியாக மார்க்க சம்பந்தமான சில நினைவூட்டல்களை நினைவுபடுத்திக் கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அல்லாஹ்வுடைய பள்ளியில் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அமர்வில் நன்மைக்குரிய அமர்வாகவும் நமக்கெல்லாம் பயன் தரக்கூடிய ஒரு அமர்வால் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல் அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூறியிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்றோம். உண்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மீது பேருபகாரம் செய்திருக்கிறான் என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையில் அல்லாஹ்வுடைய அருள் என்பது மகத்தானது. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு இல்லை என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் எந்த ஒரு நல்ல அமல்களையும் செய்துவிட முடியாது. நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கிருபையை செய்திருக்கின்றார். அதனால்தான் நாம் எல்லாம் நோன்பு நோட்டு பரவான அந்த தொழுகைகளை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். நிச்சயமாக அவன் நாடவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு விவாதத்தையும் நம்மால் செய்யவே முடியாது. அல்லாஹ்வுடைய பேருள் இது. இந்த பேருள் நமக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இது போன்ற நேரங்களில் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நாம் எல்லாம் ஒரு இலக்கை வைத்துத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு என்ன? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்காது. அதற்கான சில முயற்சிகள், சில தியாகங்கள், சில அர்ப்பணிப்புகள் வேண்டும். அந்த அர்ப்பணிப்புகளும் தியாகங்களும் முயற்சிகளும் இருந்தால் மட்டும்தான் அந்த சொர்க்கம் கிடைக்கும். வெறுமனே சொர்க்கம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் மட்டும் போதாது, அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் உங்களுக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எவரும் அவர்கள் செய்த அமல்களின் காரணமாக கூட அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. நாம் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடாது, நாம் தான் நோன்பு வச்சாச்சு, நாம் தான் கண்டாத தொழுகை, ஐந்தாத தொழுகையை சனிவரை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம், அதனால் நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படின்ற எண்ணத்தில் நாம் இருந்து விடக்கூடாது. நாம் என்னதான் நல்ல அமல்களை செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த நன்மைக்கான கூலியை எதிர்பார்க்கும். அதான் சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்லுவார்கள், எந்த ஒரு அடியாரும் லன் யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னah, உங்களில் யாரும் தங்களுடைய அமலால் சொர்க்கம் சென்று விட முடியாது. அப்ப எதுக்கு நம்ம தொழுகிறோம்?
எதுக்கு நோன்பு வைக்கிறோம்? எல்லாம் சொர்க்கத்தை இலக்காக வைத்துத்தானே. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? உங்களில் யாரும் உங்களுடைய அமல்களால் சொர்க்கம் சென்று விட முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய அமல் சரி, ஏன்னா நம்முடைய அமல்களில் குறைபாடுகள் அதிகமாக இருக்கும், அதனால இந்த அமல்களை வைத்துலாம் எங்களால் சொர்க்கம் போக முடியாது. ஆனா நீங்க உங்களுக்கும் அப்படித்தானா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களாலும் உங்களுடைய அமலின் காரணமாக நாம் சொர்க்கம் செல்ல முடியாதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா இல்ல, வலா அன, எனக்கும் அப்படித்தான். இல்லா அன் தகம்மதனி அல்லாஹ் பிஃபதலின் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளினாலும் அவருடைய ரஹ்மத்தினாலும் என்னை அவன் அரவணைத்துக் கொண்டாரே தவிர என்னாலும் சொர்க்கம் போக முடியாது. நான் செய்யக்கூடிய இந்த அமலின் காரணமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவதில்லை, அவருடைய அருளின் காரணமாக சொர்க்கம் தருகிறார். அதனால்தான் நாம் ஒரு அமலை செய்துவிட்டு அப்படியே விட்டு விடாமல் அந்த அமலை ஏற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்விடத்து பிரார்த்தனை செய்யணும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைக்கணும். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமறை குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்வார், நபிமார்கள் பேசிய செய்தியை நாம் எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய உதவி அன்றி நான் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது. அப்ப நம்ம அமல் செய்யணும் அப்படின்னு நாம நினைத்தாலும் கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதற்காக இது போன்ற நேரங்களில் அதிகமாக நாம் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதோடு மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் ரமலானுடைய மாதம் கிட்டத்தட்ட 18 நோன்புகளை நாம் தாண்டி இருக்கின்றோம். 18வது நோன்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களில் மிக முக்கியமான நாட்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். மிக முக்கியமான நாட்கள், நம்முடைய வாழ்நாளில் மிக முக்கியமான நாட்கள். உண்மையில் அந்த நாட்களை நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் நன்மை விட துரதிர்ஷ்டவாதிகள் யாரும் இல்லை. இறுதி 10, ரமலானுடைய இறுதி 10. இந்த ரமலானின் இறுதி 10 இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்து அது போன்று நம்முடைய அமல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி 10 நிலை எப்படி இருந்தது, ரமலானுடைய இறுதி 10 நிலை எப்படி இருந்தது என்று அவர்களுடன் வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுகிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 கடைசி 10 ஆகிவிட்டால் அந்த நாளில் அமல்கள் செய்வதற்கு சிரமம் எடுத்துக் கொண்டதை போல வேறு நாட்களில் அவர்கள் சிரமம் எடுத்துக் கொண்டது கிடையாது. அப்படின்னு அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவுகளை ஹயாத்தாக்குவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖல அஷ்ரு ஷத்தல் அஸ்ரஹு, தன்னுடைய வேற்றியை இழுத்து கட்டிக் கொள்வார்களா. இரவு நேரங்களில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது ரமலானுடைய காலகட்டங்களில் கூடும் என்று சொன்னாலும், ஆனால் அந்த இறுதி 10 வந்துவிட்டால் தன்னுடைய மனைவிமார்களை விட்டு நீங்கியவர்களாக தன்னுடைய கச்சனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். படைத்த ரப்போடு ஒன்றிணைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய அந்த மனைவிமார்களை விட்டும் அவர்கள் நீங்கி இருப்பார்கள், விலகி இருப்பார்கள். அதோடு மாத்திரமல்ல, தான் மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை இபாதத்துகளால் ஹயாத்தாக்குவார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களை அதற்கு தோன்றுவார்கள். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நாம் எல்லாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறோம், ஓரளவுக்கு நாம் இபாதத்தில் ஈடுபடுகிறோம். ஆனால் என்றைக்காவது ஏன் பலர்களும்
நம்மை பலர்களும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மார்க்கத்தை சொல்றதில்லை. ஏதோ நாம் மட்டும் சொல்லும் சென்று விட்டால் போதும் என்ற நிலையில் தான் பெரும்பாலும் இருக்கிறோம். நாம சரியா பள்ளிவாசலுக்கு வந்துடுறோம். ஆனா நம்முடைய மனைவிமார்கள் இந்த ரமலானுடைய காலகட்டங்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் பெண்கள் அவர்கள் எப்படி இந்த விவாதத்துகளில் கழிக்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து பார்க்கிறோமா? அதற்காக நாம் ஏதாவது அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோமா என்று சொன்னால் பெரும்பாலும் இல்லை. நம்முடைய தேவைகளுக்காக பல கட்டளைகளை நம்முடைய மனைவிமார்களுக்கு சொல்லுவோம். இன்னைக்கு சஹருக்கு அதை செய்ய, இதை செய்ய, இஃப்தாருக்கு அதை செய்ய, இதை செய்ய, அந்த துணியை அயன் பண்ணி வை, இப்படியான நம்முடைய உலக தேவைகளுக்காக மனைவிமார்களுக்கு கட்டளையிடக்கூடிய நாம் தொழுதாயா, நோன்பு வைத்தாயா, குர்ஆன் ஓதினாயா, விக்ரிகளில் ஈடுபட்டாயா, இந்த நன்மையான காரியங்களை செய்தாயா என்றெல்லாம் கேட்பவர்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பாலும் கேட்பதில்லை இல்லையா? உலக தேவைகளுக்காக நம்முடைய மனைவிமார்களுக்கு கட்டளையிடக்கூடிய நாம், நம்முடைய பெற்றோர்களுக்கு கட்டளையிடக்கூடிய நாம், மறுமைக்காக நீ என்ன செய்தாய் என்கின்ற கட்டளையை நாம் யாரும் கேட்கவே இல்லை. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரமலானுடைய இறுதி பத்து வந்து விட்டால் தானும் எழுந்து தொழுவார்கள், இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள், தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பிவிட்டு அவர்களையும் தொழ வைப்பார்கள். இதான் ரசூலுல்லாஹி சொன்னார். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா இருக்குது? அதுவும் கோவையில் இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா, நாமெல்லாம் இரவு துறைக்கு வந்துடுறோம். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் கடை தெருவில் 10 ஸ்பூன் இருக்கிறோம். இன்னமும் அவங்களுக்கு சேர்த்து நாம தொழுகிற மாதிரி செஞ்சிருவோம். பெரும்பாலும் ஆண்கள் வந்து விடுகிறார்கள். பார்த்தால் கரும்பு கடை வீதிகளை பார்த்தால் பெண்கள் கூட்டம் அலைமோதுகிறது. அதுவும் எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இறுதி பத்தை இபாதத்துகளால் அலங்கரித்தார்களோ இவர்கள் கடை தெருவுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் மஸ்ஜித் என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா, பள்ளிவாசல் தான். அந்த பள்ளிவாசலை அலங்கரிப்பதை விட்டுவிட்டு வஅபதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்மாக்குஹானாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு மிக கோபமான இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது கடை வீதி. அந்த கடை வீதியில் தான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் அலங்கரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பிற்குரியவர்களே, இறுதி பத்து வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது. அந்த இறுதி பத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அவ்வாறு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக இந்த விஷயத்தை நாம் கடந்து போய்விடக் கூடாது. அடுத்த வருடம் இந்த இறுதி பத்து நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. ஏன் ரமலானுடைய மாதம் நமக்கு வருமா கிடைக்குமா என்று தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இறுதி பத்து, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அவருடைய மனைவிமார்கள் அறிவிக்கிறாங்க. சாதாரணமாக இல்ல, சாதாரணமாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே அவருடைய அமல்கள் எப்படி இருந்தது என்பதை எல்லாம் நம்ம நிறைய ஹதீஸ்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்ற நாட்களில் ரமலான் அல்லாத காலகட்டங்களிலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் எப்படி நின்று வணங்குவார்கள்? தம்முடைய பாதங்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு, அவருடைய பாதங்கள் எல்லாம் வெடிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துகள் இருப்பாங்க. ரமலான் அல்லாத காலகட்டங்களிலே என்று சொன்னால் ரமலானுடைய காலகட்டங்கள்ல அவங்களுடைய முயற்சி என்பது எப்படி இருக்கும்? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள், மிக ஆச்சரியமான செய்தி. லா அஅலம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா அஅலம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரஅல் குர்ஆன குல்லஹு ஃபீ லைலா. ஹதீஸ்ல வருது, சஹீஹான செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் ஒரு குர்ஆனை முடிப்பார்களாம். ஒரு இரவில் ஒரு குர்ஆனை முடிப்பார்கள். வலா காம லைலத்துன் ஹத்த ஸபாஹ்,
இரவெல்லாம் நான் தொழுது நான் பார்ப்பதில்லை. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவில் குர்ஆனை ஓதி நான் பார்த்ததில்லை. வலா காம லைலத்தன் ஹத்த ஸபாஹ, இரவெல்லாம் தொழுது நான் பார்த்ததில்லை. வலா ஸாம ஷஹரன் காமிலன் கத்துல் கைர ரமலான், ஒரு மாதம் முழுக்க அவர்கள் நோன்பு வைப்பதை நான் பார்த்ததில்லை. எதை தவிர? ரமலானுடைய மாதத்தை தவிர. ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் வணங்குவார்கள், பகலெல்லாம் நோன்பு நோக்குவார்கள். இன்னும் சில நேரங்களில் குர்ஆனை என்ன செய்வாங்க, முழுமையாக ஓதி முடிப்பார்கள் ஒவ்வொரு இரவுகளும். இப்படியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகப்படியாக குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய அந்த குர்ஆனை தொடர்பு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலகட்டம் மட்டுமல்ல சகோதரர்களே, ரமலான் அல்லாத காலகட்டங்களில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று வணங்குவார்கள். அவருடைய பாதங்கள் அப்படியே வீங்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதர்களே, உங்களுடைய முன்பின் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்கள் இப்படியெல்லாம் சிறப்பை எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது கூட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அப்பலா அத்தன் ஷக்கூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு நியமத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். இதே கேள்வி நமக்கு வரணும். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துக்களை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நம்ம என்ன நன்றிகடன் செய்திருக்கிறோம்? சும்மா 5 நேரம் தொழுதால் போதுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி 10 வந்து விட்டால் மிக முயற்சி எடுப்பார்களா, ஒரு நொடியை கூட பாழ்படுத்தாமல். ஏன்? உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 ஏத்திகாஃப் இருந்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். கடைசி 10 மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டங்கள்ல முதல் 10 ஏத்திகாஃப் இருந்தாங்க, சஹாபாக்களும் இருந்தாங்க. 2வது 10 ஏத்திகாஃப் இருந்தாங்க, சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு இறுதி 10 இருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்பொழுதுதான் ஜிப்ரீல் வந்து சொல்லிவிட்டு போனார், இறுதி 10 ஒற்றைப்படையான இரவுகளில் அது இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போனார். அதனால் இறுதி 10 நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 ஏன் நாம் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று சொன்னால், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார் குர்ஆனில். அந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவான அந்த இரவை தேடிக்கொள்ள வேண்டும், அதை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகம் என்பதற்காகத்தான் இஅ்திகாஃப் இருக்க சொன்னாங்க. ஆனால் அந்த நாட்களில் தான் இந்த உம்மத்தில் உள்ள பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் கடைவீதிகளில் அடைந்து திரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் சகோதரரே. அதனால இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்னும் 2 நாட்களில் அந்த இறுதி 10 நாம் அடைய இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதருடைய அந்த இறுதி 10 எப்படி இருந்தது என்பதை விளங்கிக் கொண்டு நாமும் குர்ஆனோடும் திக்ருகளோடும் துஆக்களோடும் நஃபிலான வணக்கங்களோடும் சுன்னத்தான வணக்கங்களோடும் அந்த இரவுகளை கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குண்டான நல்லதொரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்.